Hi, very good morning. This is Vithi Bharati School from Namakkal. Today discuss about topic for Python functions. Sir, போன previous classல 60 chapterல control structureல ரொம்ப தெரிஞ்சிக்கக்கூடிய நெசசரியான ஒரு விஷயம் டாபிக் என்ன சார் அப்படின்னா இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன, கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சரில் எத்தனை டைப் இருக்குது அப்படின்றத பார்த்துருந்தோம். பேசிக்காகவே கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்னா என்ன, இந்த ப்ரோக்ராம் கேஸஸ் ஜம்ப் த ஒன் பார்ட் ஆஃப் ப்ரோக்ராம் இன்டு த அனதர் பார்ட் அப்படின்னு பார்த்துருந்தோம். இந்த லூப்பிங்கில் வந்து பார்த்தோன்னா 2 டைப்ஸ் இருக்குது, கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சரில் 2 டைப்ஸ் இருக்குது. இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சரில் என்னென்ன கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா செலெக்ஷன் அண்ட் லூப்பிங் அப்படின்னு பார்த்துருந்தோம். செலெக்ஷனுக்கான டைப் என்னென்ன டைப் அப்படின்னு பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் இந்த சைடு லூப்பிங் அப்படின்னு ஒன்று பார்த்துருந்தோம். இந்த லூப்பிங்கில் 2 டைப்ஸ் இருக்குது. அதில் வந்து ஒயில்னா என்ன, ஃபார்னா என்ன அப்படின்றத பார்த்துருந்தோம். லாஸ்ட் டாபிக் போன ப்ரீவியஸ் கிளாஸில் ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி பார்த்துருந்தோம். அந்த ஜம்பிங்குள்ளே பிரேக்னா என்ன, கண்டினியூனா என்ன, பாஸ்னா என்ன, 3 விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. அதில் ஃபஸ்ட்டு நம்ம நெசசரியாக தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட். சார் வாட் இஸ் த பிரேக் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு என்ன சார்னா, த பிரேக் ஸ்டேட்மெண்ட் வுட் எக்ஸிட் த கரண்ட் லூப் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஓகே சார். கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன சார்னா, த கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் டு ஃபோர் த நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் ஆஃப் லூப் அப்படின்னு பார்த்துருந்தோம். பாஸ் ஸ்டேட்மெண்ட்னா என்ன சார் அப்படின்னா, பாஸ் இஸ் ஏ நல் ஸ்டேட்மெண்ட், எதுவுமே இல்லை எம்டி அப்படின்னா ஒரு பிளாக்குள்ளார எந்த ஒரு கண்டென்ட்டுமே நம்ம கொடுக்கக்கூடாது. நல் அப்படின்னா நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா பாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுப்போம். ஓகே சார். இப்போ போன 6th சாப்டருக்குள்ளார கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படின்றத நல்ல கிளாரிட்டியோடு பார்த்தாச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் முன்னாடியே சொல்லிட்டோம், பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ். ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்குள்ளாரையும் ஃபங்க்ஷன் அப்படின்றது நெசசரியான ஒரு விஷயம். ஏன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்குள்ளார இன்புட் கொடுக்குறோம், ப்ராசஸ் ஆகுது, அவுட்புட் வந்து டிஸ்பிளே பண்ணுது. இது காமனான ப்ரோக்ராமுக்கான ஃபேக்ட்டு. அப்போ நம்ம இன்புட் கொடுக்கவும் ப்ராசஸ் ஆகவும் அவுட்புட் வந்து வெளியில் வர்றதுக்கும் கண்டிப்பாக ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்குள்ளாரையும் சம் இன்பில்ட் ஃபங்க்ஷன் இருக்கும், யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் இருக்கும். அதே மாதிரி நம்ம பைத்தானுக்குள்ளாரையும் என்னென்ன டைப்பான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அந்த ஃபங்க்ஷனை எப்படியெல்லாம் யூஸ் பண்ண போகிறாங்க, பேசிக்காக ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்றதை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஃபைன் த ஃபங்க்ஷன், அதர்வைஸ் வந்து வாட் இஸ் அ ஃபங்க்ஷன். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு இன்ட்ரோடக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த இன்ட்ரோடக்ஷனில் நம்மளுடைய புக்கில் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்றத பார்ப்போம். கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்ட்ரோடக்ஷனில் ஃபங்க்ஷன் ஆர் த நேம்டு பிளாக்ஸ் ஆஃப் கோட் தட் ஆர் டிசைன்ட் டு ஸ்பெசிஃபிக் த ஜாப். சார் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக நம்ம புக்கு மாதிரி இல்லாமல் உனக்கு புரிகிற மாதிரி ஈஸியாக சொல்கிறோம் பாருப்பா. அதாவது ஃபங்க்ஷன் அப்படின்றது என்ன சார்னா, ஒரு செட் ஆஃப் கைண்ட் ஆஃப் லிமிட்டடு கோடிங் இன் த பைத்தான். அதாவது அது லிமிட்டடாக இருக்கலாம், அன்லிமிட்டடாக இருக்கலாம். அதாவது குரூப் ஆஃப் லைன் சேர்ந்த ஒரு பார்ட்டு, ஒரு ஏரியாவுக்கு என்ன சார் பேர் அப்படின்னா ஃபங்க்ஷன் அப்படின்னு பேர். அந்த ஏரியாவுக்கு இப்போ நமக்கு தெரியும் நினைக்கிறேன், ஒரு சிட்டி இருக்குது அப்படின்னா அந்த சிட்டிக்குள்ளார நிறைய ஸ்ட்ரீட்டாக வந்து பிரிச்சுருப்பாங்க. இப்போ சென்னை வந்து ஒரு சிட்டி அப்படின்னு வச்சுக்க, சென்னைக்குள்ளார நிறைய ஸ்ட்ரீட் வந்து பிரிக்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு நேமு, டி நகரம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நேம் வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக சார்னா, அந்த சிட்டிக்குள்ளார பர்டிகுலராக அந்த ஏரியாவை ஃபைன் பண்ணுறதுக்காக நாம் அந்த ஏரியாவுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான நேம் வந்து வைக்கிறோம். இங்கேயும் அதே மாதிரி தான். அதாவது அங்கே ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக ஒரு பர்பஸ்க்காக ஒரு சிட்டிக்கோ அல்ல அந்த லொக்கேஷனுக்கோ ஒரு நேம் வந்து வைக்கிறாங்க. அதே மாதிரி ஃபங்க்ஷனுக்குள்ளார, அதாவது ஒரு என்டையர் ப்ரோக்ராமுக்குள்ளார அந்த என்டையர் ப்ரோக்ராமை தனித்தனி பார்ட்டாக கிளாரிஃபை வந்து பண்ணுறாங்க, தனித்தனி பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஓகே சார். எதுக்காக சார் இது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு ஆக்ஷன் நடக்கணும் சார், ஒரு ஒர்க் நடக்கணும் அப்படின்னா அந்த ஏரியா வந்து தனியாக ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஸ்ப்ளிட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் வந்து பண்ணுறாங்க. ஓகே சார். இதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன் அப்படின்னு பேர். இப்போ ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னு நமக்கு தெரியும். ப்ரோக்ராமுக்குள்ளார ஒரு டாஸ்க்கு ஒரு இடத்துல அச்சீவ் ஆகணும் அப்படின்னா டு யூஸ் ஃபார் த ஃபங்க்ஷன். சார் இப்போ ஃபங்க்ஷன்னா என்னென்னு சொல்லிட்டீங்க, எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டீங்க. அப்போ ஃபங்க்ஷன்னா என்ன சார் அப்படின்னா அதுக்கான டெஃபினேஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபங்க்ஷன்னா என்ன, ப்ரோக்ராமுக்குள்ளார ஒரு ஆக்ஷன் நடக்கணும் சார், ஒரு டாஸ்க்கு கம்ப்ளீட்டட் ஆகணும் அப்படின்னா வி நீட் த ஃபங்க்ஷன் சார், நமக்கு அந்த இடத்துல ஃபங்க்ஷன் வந்து தேவை. ஓகே சார். இந்த டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபங்க்ஷன் ஆர் த நேம்டு பிளாக்ஸ் ஆஃப் கோட் தட் ஆர் டிசைன்ட் டு ஸ்பெசிஃபிக் ஜாப். அதாவது ஒரு குறிப்பிட்ட லைன் வந்து எல்லாமே சேர்ந்து காமனாக அதுக்கு ஒரு நேம் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த நேமை யூஸ் பண்ணி அந்த குறிப்பிட்ட ஏரியா வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ஒரு டாஸ்க் வந்து அச்சீவ் பண்ணலாம், ஒரு ஆக்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. when you want to perform the particular task that you define the function, ரைட். இதில் சொல்லியிருக்கேன் பாருங்கள். எனக்கு என்ன சார் ஆகணும் அப்படின்னா, ஒரு ஆக்ஷன் வந்து நடக்கணும் சார் அப்படின்னா எனக்கு என்ன சார் தேவை அப்படின்னா ஃபங்க்ஷன் வந்து தேவை. You call name of the function responsible for it. If you need to perform the task multiple times throughout the program, you does not need to type all the code of same again and again. சார் இதில் ஒரு வேல்யூபிளான பாயிண்ட் ஃபங்க்ஷன் என்ன சார் அப்படின்னா, சார் ஒரு இடத்துல ஒரு டாஸ்க் வந்து அச்சீவ் ஆகணும்.
அந்த இடத்துல அந்த டாஸ்க் அச்சீவ் ஆகணும் அப்படின்னா சார் இதுவே ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் ஆகணும். எப்படி சார் ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் ஆகுனா, சார் எனக்கு ஃபஸ்ட்டு டைம் ப்ரோக்ராமுடைய பிகினிங்கில் ஒரு டைம் எக்ஸிக்யூட் ஆகணும் சார். அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு அந்த டாப் டு பாட்டம், அதாவது ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து நம்ம ரன் பண்ணணும் அப்படின்னா, அதாவது ஃபுல்லாகவே வந்து நான் ரன் பண்ணும் பொழுது சார் எனக்கு ப்ரோக்ராமுடைய பிகினிங்கில் அந்த ஒரு பார்ட் மட்டும் உனக்கு ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் பாரு. நான் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி நான் சின்ன லைன் மட்டும் போட்டிருக்கேன். மொத்தம் எத்தனை லைன் போடுறேன் அப்படின்னு வச்சுக்கேன். எத்தனை லைன் போட்டிருக்கேன் நான்? 1 2 3 4 5 மொத்தம் 5 லைன்ஸ் போட்டிருக்கேன். எனக்கு இந்த தேர்டு லைன் மட்டும், அதாவது இந்த தேர்டு லைன் மட்டும் என்ன சார் அப்படின்னா ஃபங்க்ஷனு பேர். எனக்கு ஒவ்வொரு லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்போதும் பர்டிகுலராக ஃபர்ஸ்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக எது எக்ஸிக்யூட் ஆகணும்னா இந்த தேர்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆகணும், செகண்ட் ஆகும்போது எக்ஸிக்யூட் ஆகணும், ஃபோர்த் ஆகும்போது தேர்ட் எக்ஸிக்யூட் ஆகணும், ஃபிஃப்த் ஆகும்போது எக்ஸிக்யூட் ஆகணும். அப்போ ரிப்பீட்டடாக ஒரு ஏரியாவுக்குள்ளார ஒரு குறிப்பிட்ட கோட் செட் ஆஃப் கோடிங் வந்து ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா வி நீட் த ஃபங்க்ஷன் சார். அந்த இடத்துல நமக்கு ஃபங்க்ஷன் வந்து தேவை சார். அப்போ ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு லைனுக்கு கீழே இந்த கோடிங் வந்து எழுதணும் அப்படின்னா எழுத தேவையில்லை. ஃபங்க்ஷனுக்கான மெயின் பர்பஸே அதுதான். என்ன சார் பண்ணனா, ஜஸ்ட் கால் த ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனை என்ன சார் பண்ணணும்னா கால் பண்ணணும். இது போன நம்ம 11th ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே வந்து படிச்சிருக்கோம். ஃபங்க்ஷன்னா என்ன, அதில் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனா என்ன, பில்டின் ஃபங்க்ஷனா என்னென்னு படிச்சிருந்தோம். இருந்தாலும் ஒன்ஸ் மோர் எகைன். ஓகே சார், இப்போ நீங்கள் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டீங்க. ஃபங்க்ஷன் அப்படின்றது ப்ரோக்ராமுக்குள்ளார ஒரு டாஸ்க் அச்சீவ் ஆகணும் அப்படின்னா நமக்கு ஃபங்க்ஷன் வந்து தேவை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் தேவை அப்படின்னா, செகண்ட் பாயிண்ட் என்ன சார் அப்படின்னா, சார் இட் இஸ் ஏ செட் ஆஃப் கைண்ட் ஆஃப் கோடிங் சார். அதர்வைஸ் வந்து லைன், ஒரு குறிப்பிட்ட லைன்ஸ் வந்து இருக்குது சார், கோடிங் இருக்குன்னா அது எகைன் பை எகைனா திருப்பி நமக்கு ரன் ஆகணும் அப்படின்னா அது ஃபங்க்ஷனுக்கான ஏரியா அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்க. அது திருப்பி ரன் ஆகுன்னா அப்போ ரிப்பீட்டடாக அந்த கோடிங் எழுதிட்டே இருக்கணுமா சார் ப்ரோக்ராமில் நிறைய டைம் அப்படின்னா எழுத தேவையில்லை. ஒரு இடத்துல வந்து நெய்மை ஒரு அந்த ஃபங்க்ஷனுக்கான நெய்மை போட்டு அந்த லைனை மட்டும் எழுதிருந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் ஜஸ்ட் கால் சார், அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த கோடிங் நமக்கு ரிப்பீட்டடாக வந்து ரன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட், அதை கீழே பாருங்கள். Just you call the function defined to handling the task and the call the Python run the code inside the function. இதில் சொல்லியிருக்கான் பாருப்பா சார். அது எகைன் பை எகனா நம்ம திருப்பி வந்து பார்த்தோன்னா எழுத தேவையில்லை, ஜஸ்ட் கால் பண்ணாவே போதும், அது ரன் ஆகும். You will find the using function make your program easier read and write and fix the error. ஸோ ஈஸியாக ஃபங்க்ஷனுக்குள்ளார நம்ம ஈஸியாக ரீட் பண்ணிக்கலாம், அதை ரைட் பண்ணிக்கலாம், தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அது மாடிஃபை பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட், இப்போ ஃபங்க்ஷனுக்கான இன்ட்ரோடக்ஷன் வந்து முடிஞ்சு போச்சு. இப்போ ஃபங்க்ஷனாக என்ன அப்படின்றத ஒரு கிளாரிட்டி வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன கிளாரிட்டி தெரிஞ்சிருக்கும்? ஃபங்க்ஷன் எதுக்காக ப்ரோக்ராமுக்குள்ளார யூஸ் பண்ணுறாங்க? எடுத்தோடனே டக்குன்னு சொல்லலாம். என்ன சார் அப்படின்னா, இட் இஸ் எ செட் ஆஃப் கைண்ட் ஆஃப் லிமிட்டட் ஏரியா சார். அது திருப்பி ரிப்பீட்டடாக நமக்கு ரன் ஆகணும் அப்படின்னா, இல்லை ஒரு ப்ரோக்ராமுக்குள்ளார ஒரு ஏரியாவுக்குள்ளார ஒரு டாஸ்க் அச்சீவ் ஆகணும் அப்படின்னா வி நீட் த ஃபங்க்ஷன் சார் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகே சார், சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. அதுக்கடுத்து அட்வான்டேஜஸ், அதுக்கான மெயின் அட்வான்டேஜஸ் என்னென்னா, இந்த லெசனுடைய ஃபர்ஸ்ட் 2 மார்க் கொஷின் இதுதான்பா. இது அப்படின்னா வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபங்க்ஷன், இது ரொம்ப முக்கியமான வேல்யூபிள் கொஷினும் கூட. ரைட், அவாய்ட் த ரெப்பிட்டேஷன் அண்ட் மேக்கிங் ஹை டிகிரி ஆஃப் கோட் ரீயூசிங் சார். இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முன்னாடியே சொன்னோம் சார். ஒரு ப்ரோக்ராமுக்குள்ளார நம்ம மொத்தம் 6 லைனில் தேர்ட் லைன் மட்டும், தேர்ட் லைன் வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு வச்சுக்க. இந்த லைன் திருப்பி நமக்கு எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா சார் அப்போ ஒவ்வொரு டைமும் அந்த லைன் வந்து எழுதிருக்கணுமானா எழுத வேண்டிய நெசசரி வந்து கிடையாது. ஜஸ்ட் ரீயூஸ் சார், அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் போதும், திருப்பி அந்த லைன் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா அவாய்ட் த ரிப்பீட்டேஷன். லைன் வந்து ரிப்பீட்டடாக வரக்கூடிய லைனை வந்து கட் பண்ணி விட்டு ஒரே லைனை வந்து நம்ம ரீயூஸ் வந்து பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது மாடுலாரிட்டி அப்ளிகேஷன், அதாவது ஒரு ப்ரோக்ராமுக்கான மாடுலாரிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட், ஓகே சார். இப்போ ஃபங்க்ஷனுக்கான அட்வான்டேஜஸ் வந்து பார்த்துருந்தோம். அதுக்கடுத்து ஃபங்க்ஷனுக்கான டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னா இந்த கண்டென்ட் வந்து டிஃபைன் ஃபங்க்ஷனுக்கான 2 மார்க் கொஷின்ப்பா. அதுக்கடுத்து 2 மார்க் கொஷின், ஃபர்ஸ்ட் 2 மார்க் மேலே சொல்லியிருந்தோம், செகண்ட் 2 மார்க் கொஷின். ரைட், இப்போ ஃபங்க்ஷனா என்ன சார் அப்படின்றதுக்கு கிளாரிட்டியோட ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன் ஆர் நத்திங் பட் த குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஸ்டேட்மெண்ட் தட் பெர்ஃபார்ம் த ஸ்பெசிஃபிக் டாஸ்க். ஃபங்க்ஷன் அப்படின்றது குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஸ்டேட்மெண்ட் சார். 1 ஆர் மோர், நான் 10 லைன் இருக்கலாம், 100 லைன் இருக்கலாம், 20 லைன் இருக்கலாம், ரிலேட்டடாக இருக்கக்கூடிய 200 லைன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த 200 லைனும் ரிலேட்டடாக இருக்கணும். ஒரு டாஸ்க், ஒரு ஸ்பெசிஃபிக்கான எனக்கு ஒரு ஆக்ஷன் நடக்கணும் ப்ரோக்ராமுக்குள்ளார் அப்படின்னா அந்த ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக நமக்கு ஃபங்க்ஷன் வந்து யூஸ் ஆகுது. இது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஃபங்க்ஷன் இஸ் எ ஸ்மால் கைண்ட் ஆஃப் டேட்டா சார். ஃபங்க்ஷன் இஸ் எ ஸ்மால் கைண்ட் ஆஃப் டேட்டா சார் தட் கேன் பி ஆட்டோமேட்டிக்லி எக்ஸிக்யூட்டட் சார். ஒவ்வொரு டைமும் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகும். ஆனால் அதுக்கு என்ன சார் பண்ணணும்னா ஜஸ்ட் கால் த ஃபங்க்ஷன் சார். ஃபங்க்ஷனை மட்டும் கால் பண்ணால் போதும். ஓகே சார், there is a several different types of functions சார். பைத்தானுக்குள்ளார இப்போ ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்துருந்தோம். ஃபங்க்ஷனுக்குள்ளார செவரல் டைப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன டைப்பான ஃபங்க்ஷன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா
அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பாரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன், பில்டின் ஃபங்க்ஷன், லேம்டா ஃபங்க்ஷன், ரெக்ரஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு மொத்தம் 4 டிஃப்ரெண்ட் டைப்பான ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே சார். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்னா என்ன, பில்டின்னா என்ன, லேம்டானா என்ன அப்படின்றது வந்து பார்க்க போகிறோம். அதே மாதிரி லாஸ்ட் ஒன் இஸ் வந்து ரெக்ரஷன் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி இதை பற்றி நம்ம தெரியறதுக்கு முன்னாடி ஒரு சில கண்டென்ட்டை பார்த்துட்டு இதை லைனாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனா என்ன அப்படின்றத டிஃபைன் மட்டும் நான் சொல்கிறேன் பார்ப்பா. அதாவது யூசர் டிஃபைனடு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்குள்ளார ஒரு ஃபங்க்ஷனை யூசர் நாம்பளாக தேவை இருந்தாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லை ஆல்ரெடி முன்னாடியே இன்பில்டாகவும் கொடுத்துருப்பாங்க. ஓகே சார். அப்போ நாம்பளாக ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா த நேம் இஸ் கால்ட் த யூசர் டிஃபைனடு ஃபங்க்ஷன் அப்படின்னு பேருப்பாங்க. சொல்கிறத புரியுன்னு நினைக்கிறேன். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்குள்ளார மேஜராக 2 டைப்ஸான ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று யூசர் டிஃபைனட், செகண்ட் ஒன் இஸ் பார்த்தீங்கன்னா பில்டின். யூசர் டிஃபைனட் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனை யூசர் யார் ப்ரோக்ராம் டெவலப்பரோ அவர் டிஃபைன் பண்ணார்னா அதுக்கு பேர் யூசர் டிஃபைனடுன்னு பேர். ஆல்ரெடி முன்னாடியே டிஃபைன் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா, டிஃபைன் பண்ணி வச்சிருக்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா த நேம் இஸ் கால்ட் த பில்டின் ஃபங்க்ஷன் பேர். லேம்டா ஃபங்க்ஷனா என்னன்னா, சார் அந்த ஃபங்க்ஷனுக்கு ஃபங்க்ஷன் நேமே இருக்கா சார், நேமே இல்லாத ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு அப்படின்னா த நேம் இஸ் கால்ட் த லேம்டா ஃபங்க்ஷன் சார். அதுக்கடுத்து ரெக்ரஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ரெக்ரஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன சார்னா, ஃபங்க்ஷனை கால் பண்ணாமல் அதுவாக ரிப்பீட்டடாக கால் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா த நேம் இஸ் கால்ட் த ரெக்ரஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு பேர். ஓகே சார். இப்போ பில்டின் ஃபங்க்ஷன், லேம்டா ஃபங்க்ஷன், ரெக்ரஷன் ஃபங்க்ஷன், அதர்வைஸ் யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு 4 டிஃப்ரெண்ட் டைப்பான ஃபங்க்ஷன் வந்து பார்த்துருந்தோம். ஓகே சார். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபங்க்ஷனுக்கான டெஃபினேஷனும் ஒரு சில கண்டென்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. அதில் என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம லைனாக பார்ப்போம். நெக்ஸ்ட் டாபிக் டிஃபைனிங் த ஃபங்க்ஷன். சார் இதில் ஃபங்க்ஷனுக்கான டெஃபினேஷனாக என்ன சார், அந்த ஃபங்க்ஷனுக்கான டெஃபினேஷன் எப்படி சார் இருக்கும்? நீங்கள் ஒரு ஐடியா வந்து சொல்லிட்டீங்க, ப்ரோக்ராமுக்குள்ளார ஒரு டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா நமக்கு ஃபங்க்ஷன் வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கான நேம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்க. பேசிக்காகவே அதுக்கான டெஃபினேஷன் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா அதில் பாருங்கள், the function must be defined to create and use the certain functionality. There are many built-in functions that comes within the language Python. Function must be defined to create and use the certain functionality. Function என்ன சார் பண்ணுது அப்படின்னா, அதாவது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை நம்ம யூஸ் பண்ணணும், ஒரு டாஸ்க் வந்து கம்ப்ளீட்டட் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன சார் பண்ணணும் அப்படின்னா அதை க்ரியேட் பண்ணணும். ஃபங்க்ஷன் மஸ்ட் பி த டிஃபைன். ஃபங்க்ஷனை வந்து நம்ம டிஃபைன் பண்ணணும், க்ரியேட் பண்ணணும். அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதாவது நம்ம ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிக்கணும், ரெண்டாவது வந்து க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், there are many built-in function comes with the language Python. சார் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பைத்தானுக்குள்ளார நிறைய இன்பில்ட் ஃபங்க்ஷன்லாம் இருக்குது. இதில் பிரிண்ட் அப்படின்றது ஒன் ஆஃப் த இன்பில்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபங்க்ஷனை நாமளாக தேவை இருந்தாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள், but you can also define even the over the function, the defining function there are multiple things need to be the noted. அதாவது ஒரு ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்குது அப்படின்றத கீழே வந்து கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சார் அப்படின்னா, சார் ஒரு ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ணணும்னா கம்பல்சரியாக டிஇஎஃப் அப்படின்ற கீவேர்டு வந்து நெசசரியான ஒரு விஷயம். அதான் டெஃப், அதர்வைஸ் வந்து டிஇஎஃப் அப்படின்னு பேர். ஓகே சார். இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க சார் என்ன அப்படின்னா, முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு டாஸ்க் வந்து அச்சீவ் ஆகணும் அப்படின்னா அந்த இடத்துல ஃபங்க்ஷனுக்கான நேம் வந்து நெசசரி அப்படின்னு ஒன்று சொன்னீங்க. அந்த ஃபங்க்ஷன் நேம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணணும், செகண்ட் ஒன் பார்த்தோன்னா ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணணும். ஓகே சார். இப்போ சார் நீங்கள் ஃபங்க்ஷன் அப்படின்னு நிறைய டைம் சொல்லிட்டீங்க. இப்போ நான் என்ன சார் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன் எப்படி சார் இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷனில் செவரல் டைப் அப்படின்னு சொன்னோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஃபங்க்ஷனுக்கான டைப் என்ன சார்னா யூசர் டிஃபைனடு ஃபங்க்ஷன். இந்த யூசர் டிஃபைனடு ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு நம்ம சின்டாக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சின்டாக்ஸில் என்னென்னா முன்னாடியே நான் சொல்லிட்டேன், யூசர் டிஃபைனடு ஃபங்க்ஷன் அப்படின்னாவே அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு யூசர் டிஃபைனடு ஃபங்க்ஷனில் டிஇஎஃப் அப்படின்றது கீவேர்டு. இது எல்லா ஃபங்க்ஷனுக்கும் காமனாக வரக்கூடிய ஒன்று. ஓகே சார். அதுக்கடுத்து ஃபங்க்ஷனுக்கான நேம் வந்து வந்திருக்கலாம், பெராமீட்டர் வந்து வரலாம். சார் பெராமீட்டர்னா என்ன, ஆர்குமெண்ட்னா என்னன்றதை நான் முன்னாடியே நான் சொல்லிட்டேன். ஃபங்க்ஷனுக்குள்ளார ஜஸ்ட் அதாவது வேரியபிள் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா த நேம் இஸ் கால்ட் த பெராமீட்டர். இல்லை சார் ஃபங்க்ஷனுக்கு வேல்யூஸை மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா த நேம் இஸ் கால்ட் த ஆர்குமெண்ட் அப்படின்னு பேர். ஓகே சார். உள்ளார வந்து டிஇஎஃப்ன்றது கீவேர்டு, ஃபங்க்ஷனுக்கான நேம் வந்து வந்திருக்கலாம். இந்த இடத்துல பெராமீட்டர் 1, பெராமீட்டர் 2. உள்ளார வந்து ஆக்ஷன் பிளாக்கு ஸ்டேட்மெண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணலாம். இது எப்படி சார் ரிட்டர்ன் ஆகுதுன்றதை அப்படியே அதுக்கு கீழே ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருப்பாங்க, அதில் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதில் பிளாக் அப்படின்னு ஒன்று சொன்னீங்களா இல்லையா, பிளாக் அப்படின்றது என்ன சார்? இந்த பிளாக்கை பற்றி நான் முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணத்தான். என்ன அப்படின்னா சார் நம்ம C++ல் பிளாக்ன்றது என்ன சொல்லுவோம்,
ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் வந்து ஒரு பிளாக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆமாவா இல்லையா? இந்த இடத்துல நம்ம பிளாக் அப்படின்றது என்ன சார் அப்படின்னா இண்டென்ட், ஒரு ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஃபங்க்ஷன் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் வந்து எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய C++க்குள்ள நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அதில் மேக்ஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் மேக்ஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். இந்த மேக்ஸுக்கான ஃபங்க்ஷனுக்கான பாடி ஆஃப் த போர்ஷன் எதுலேருந்து எது எழுதிக்குன்னா இந்த கர்லி பிரேஸ் ஓப்பன்லேருந்து கர்லி பிரேஸ் க்ளோஸ் எழுதிக்கும் இந்த மேக்ஸுக்கான பாடி ஆஃப் த போர்ஷன் அப்படின்னு பேர். சார் இங்கே வந்து நம்ம கர்லி பிரேஸ் வந்து பைத்தானுக்குள்ளார யூஸ் பண்ணுறதில்ல. அப்போ எப்படி சார் நம்ம பிளாக்காக கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா டு யூஸ் டு ஃபார் த இண்டென்ட் அப்படின்னா ஸ்பேஸு, அதர்வைஸ் வந்து டேப் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஃபங்க்ஷன் நான் ஃபார் எக்ஸாம்பிள் பாரு, நான் மேக்ஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ மேக்ஸுக்குள்ளார இண்டென்ட் ஸ்பேஸு, அதாவது இந்த ஸ்பேஸில் ஒரு 4 லைன் எழுதிருக்கு அப்படின்னா இந்த மேக்ஸுக்கான பாடி ஆஃப் த போர்ஷன், அதர்வைஸ் இந்த மேக்ஸுக்கான பிளாக் அப்படின்றது இந்த 4 லைன் இண்டென்ட் விட்டுருக்கு பார்த்தியா, அது வந்து இதுக்கான பாடி ஆஃப் த போர்ஷன் அப்படின்னு பேர். இது ஒன் ஆஃப் த பிளாக் அப்படின்னு பேர். சார் நான் இதில் ஒரு லைன் இன்ஃப்ரண்ட் ஆஃப்ல இங்கே ஆரம்பிச்சிருக்கேன், அப்போ இந்த 4 லைனுமே இதுக்கான பிளாக்கா கிடையாதுப்பா, இந்த 3 லைன் மட்டும் தான் இதுக்கான பிளாக்கு, இந்த 1 லைன் அப்படின்றது இதுக்கான பாடி ஆஃப் த போர்ஷன் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. த நேம் இஸ் கால்ட் த பிளாக். இதைத்தான் நம்மளுடைய இந்த பிளாக் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளார கொடுத்துருக்காங்க. இது அதுக்கடுத்த 2 மார்க் கொஷின். ரைட் நோட் ஆன் பிரேக் த பிளாக் அப்படின்னு கேட்டான்னா இதை பற்றி நீ கண்டென்ட் வந்து எழுதணும்பா. ரைட், இப்போ பிளாக்கை பற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன சார் டாபிக் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா கவனிப்பா சார், இந்த யூசர் டிஃபைனட் அப்படின்னு ஒன்று சொன்னீங்களா இல்லையா? இந்த யூசர் டிஃபைனடுக்கு கீழே வந்து கண்டென்ட் அவன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான். என்ன அப்படின்னா அதாவது வந்து ஃபர்ஸ்ட் டிஎஃப் அப்படின்ற கீவேர்டு வந்து வந்திருக்கணும். எங்கே கொடுத்துருக்கான் இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருக்கானா ஃபங்க்ஷன் பிகின் வித் த கீவேர்டு ஃபர்ஸ்ட் டிஎஃப் அப்படின்ற கீவேர்டு வந்து வந்திருக்கணும் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கானா. செகண்ட் பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்கான் பாருங்க, இன்புட் பேராமீட்டர் ஆர் ஆர்குமெண்ட் ஷுட் பி பிளேஸ்டு வித்தின் த பெராந்திசிஸ். சார் இங்கே பாருங்க, இதுக்கு பேர் பெராந்திசிஸ் அப்படின்னு பேர். இந்த பெராந்திசிஸ்குள்ளார இதுக்கு பேர் பெராந்திசிஸ் அப்படின்னு பேர். பெராந்திசிஸ்குள்ளார ஆர்குமெண்ட்டோ இல்லை பெராமீட்டரோ வரலாம். இல்லை பெராமீட்டர்னா என்ன, ஆர்குமெண்ட்னா என்னன்றதை நான் முன்னாடியே வந்து சொல்லியாச்சு. ரைட், நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, the code always comes after from the colon indented. அதில் பார்ப்பா, அதாவது அந்த ஃபங்க்ஷனோடைய எண்டில் கம்பல்சரியாக என்ன சார் வந்திருக்கணும் அப்படின்னா அதாவது வந்து கோலன் வந்து வந்திருக்கணும். இன்டென்ட் நம்ம அந்த ஸ்பேஸ் அந்த பிளாக் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த ஃபங்க்ஷனோடைய எண்டில் என்ன கொடுத்துருக்கணும் அப்படின்னா அதாவது கோலன் வந்து கொடுத்துருக்கணும். இது நெசசரியான ஒரு விஷயம். அதுக்கடுத்து த ஸ்டேட்மெண்ட் ரிட்டன் எக்ஸ்பிரஷன் எக்ஸிஸ்ட் த ஃபங்க்ஷன் ஆப்ஷனலி பாசிங் back to the expression to the caller. A return with the no argument the same return is a none. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்பா. இதில் லாஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கா, இங்கே ரிட்டர்ன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்களா, என்ன வேல்யூஸ் வந்து ரிட்டர்ன் இருக்கோ நம்ம ஒரு வேல்யூஸை கொடுத்தோம் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணும். எதுவுமே நம்ம கொடுக்காம வெறும் எம்டிஆர் ரிட்டர்னை மட்டும் கொடுத்தோம்னா நமக்கு அவுட்புட் என்ன சார் வந்திருக்குன்னா நன் அப்படின்னு வந்திருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு என்ன எக்ஸ்பிரஷனோ லாஸ்ட்டாக ஃபைன் இருக்குது சார் அப்படின்னா ரிட்டனுக்கு பக்கத்தில் 5னு போட்டால் அவுட்புட் வந்து 5 வரும். ரிட்டர்னு மட்டும் கொடுத்துட்டு நான் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா எனக்கு அவுட்புட் என்ன வந்திருக்கும் 5 வந்திருக்கும். இதுதான் யூசர் டிஃபைனுக்கான கிளாசிஃபிகேஷன். இது அதுக்கடுத்து உனக்கு 5 மார்க் கொஷின், அதாவது டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு கேட்டானா அதில் மொத்தம் 4 டைப் எழுதணும். யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன், பில்டிங் ஃபங்க்ஷன், லேம்டா ஃபங்க்ஷன், ரெக்ரேஷன் ஃபங்க்ஷன். இந்த பில்டிங் ஃபங்க்ஷனில் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனில் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன். இதில் தெளிவாக பார்த்துக்க. பைத்தான் கீவேர்ட் ஷுட் நாட் பி யூஸ்டு ஃபார் த ஃபங்க்ஷன் நேம். இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா ஃபங்க்ஷன் நேமில் வந்து நம்ம பைத்தானுக்கான கீபோர்டு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ பைத்தான் ஃபங்க்ஷன் நேம்னா என்ன, அது எப்படி சார் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத அப்படியே கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பான், அதில் பார்க்கலாம் பாருங்கள். இதில் பார்ப்பா, டிஎஃப் சார் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா? யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் சார்னா இங்கே யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க பாருப்பா. ஃபர்ஸ்ட் டிஎஃப்னு கொடுத்துருக்காங்க. டிஎஃப்ன்றது முன்னாடி சொன்ன மாதிரி நாம் அந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன நேம் போடுறோமோ போடுறதுக்கு இன்ஃப்ரண்ட் ஆஃப்ல முன்னாடி டிஎஃப் அப்படின்றது கீவேர்டு. அதுக்கடுத்து அந்த ஃபங்க்ஷனுக்கான நேம். இப்போ ஃபங்க்ஷனுக்கான நேம் என்ன, ஹலோ அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துல ஃபங்க்ஷனுக்கான நேமு. அப்போ இந்த ஃபங்க்ஷன் நேம் என்ன சார் அப்படின்னா ஹலோ. ஓகே சார், இப்போ ஃபங்க்ஷன் நேமு போட்டாச்சு. ரைட், லாஸ்ட் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா பெராந்திசிஸ்குள்ளார இந்த இடத்துல பெராமீட்டரோ ஆர்குமெண்ட்டோ இல்லாமல் இருக்குது. சார் இப்படி கொடுக்கலாமானா அது யூசருடைய விஷயம். இதுக்கு பேர் நன் பெராமீட்டர் அப்படின்னு பேர். பெராமீட்டர் எதுவுமே இல்லாத கூடிய ஃபங்க்ஷனு. இதுவும் கரெக்டு தான்ப்பா. இல்லை நான் இப்படி எழுதுறேன் சார் இது கரெக்டாக அப்படின்னா பார்ப்பா நான் எழுதுகிறேன். அதாவது ரொம்ப சிம்பிளாக டிஎஃப் ஹலோ அப்படின்னு போட்டு ஏ கமா பி டேட்டா டைப் முன்னாடி வந்து டேட்டா டைப் போட தேவையில்ல, ஏ கமா பின்னு போடுறேன். இது கரெக்டாக அப்படின்னா இதில் நான் ஆர்குமெண்ட்டை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா
சாரி பேராமீட்டர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் சார், இதில் பேராமீட்டர் இல்லாமல் இருக்குது, இது கரெக்டாக அப்படி இது கரெக்டானா ரெண்டுமே கரெக்டுப்பா. பேராமீட்டர் தேவை இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பேராமீட்டர் நம்மளுடைய விருப்பம் தேவையில்லை அப்படின்னா ஒமிட் பண்ணிக்கலாம். ஓகே சார், இப்போ நீங்கள் யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷனை பற்றி சொல்லிட்டீங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கான எக்ஸிக்யூஷன் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா பார்ப்பா, இந்த ஃபங்க்ஷனுக்கான பாடி ஆஃப் த போர்ஷன் எது அப்படின்னா இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே எது இந்த ரெண்டு லைனுமே. ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஃபங்க்ஷனுடைய இன்ஃப்ரண்ட் ஆஃபில் என்ன சார் கொடுத்துருக்காங்கன்னா இண்டென்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம பைத்தானில் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி C++ல் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேஸ் போடுற மாதிரி பைத்தானில் இண்டென்ட் கொடுத்துருந்தாங்கன்னா இது பைத்தானுக்கான பாடி ஆஃப் த போர்ஷன், அதர்வைஸ் வந்து பைத்தானுக்கான பிளாக் அப்படின்னு பேர். ஓகே சார், இப்போ ஃபங்க்ஷன்னா என்ன, ஃபங்க்ஷனுக்கான பாடி ஆஃப் த போர்ஷன் வந்து பார்த்தாச்சு. ரைட், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எப்படி சார் இது ரன் ஆகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பாரு, இந்த ஹலோ அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணாங்கன்னா அதாவது ரெண்டு இடத்துல வந்து ஃபங்க்ஷன் நேம் இருக்குப்பா, கால் அண்டு கால்டு அப்படின்னு ரெண்டு இருக்கும். கால்னா என்ன சார், கால்டுனா என்ன சார்னா அதாவது ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணக்கூடிய இடம், கால் ஆகக்கூடிய இடம் ரெண்டுமே இருக்கும். அதாவது வந்து ஸ்டார்ட் அண்டு ஸ்டாப் மாதிரி. எங்கே சார் ஸ்டார்ட் அண்டு ஸ்டாப் அப்படின்னா நம்ம எலக்ட்ரிசிட்டி மோட்டார் நமக்கு தெரியும், சுவிட்ச் ஒரு இடத்துல போட்டோம்னா மோட்டர் ஒரு இடத்துல ஓடும், ஆமாவா இல்லையா? அதே ஒர்க்கு தான். ஃபங்க்ஷனு வேறு ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு கால் பண்ணாங்க அப்படின்னா எக்ஸிக்யூஷன் இந்த இடத்துல நடக்கும். இந்த இடத்துல கால் ஆன அடுத்த செகண்டு உள்ளார பிரிண்ட்டுக்குள்ளார ஹலோ பைத்தான் அப்படின்னு இருக்குது. அப்போ எனக்கு ஃபஸ்ட் அவுட்புட் என்ன சார் வந்திருக்குன்னா ஹலோ பைத்தான் அப்படின்னு டபுள் கோட்டில் கொடுத்துருக்காங்க, அப்படியே வந்திருக்கும். இங்கே ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ரிட்டர்னில் எக்ஸ்பிரஷன் இருந்தால் எக்ஸ்பிரஷன் வரும், எக்ஸ்பிரஷன் இல்லை அப்படின்னா என்னென்னு சொன்னேன் நன் அப்படின்னு வந்திருக்கும். அப்போ அவுட்புட் எப்படி சார் வரும்னா ஹலோ பைத்தான் நன் அப்படின்னு வந்திருக்கும். இப்போ பாருங்கள், அது கீழே அட்வான்டேஜஸ் ஆஃப் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனில் ஒரு சில பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா அந்த அவுட்புட்டுக்கு எங்கேயாச்சும் கொடுத்துருக்கானா, கொடுக்கல. சரி பாரு, அதுக்கடுத்து இந்த லெசனுடைய 2 மார்க் கொஷின் அட்வான்டேஜஸ் ஆஃப் யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன். சார் அட்வான்டேஜஸ் ஆஃப் யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷனா என்ன சார், இதை பற்றி எங்களுக்கு தெளிவாக அந்த பாயிண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னா லைனாக ஒவ்வொரு பாயிண்ட்டாக சொல்கிற பார்ப்பா. A function help to divide the program into the module that make the code easier and manage. அதாவது ஃபங்க்ஷன் எதுக்காக சார் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பாருப்பா, இந்த எக்ஸாம்பிள் நிறைய டைம் நான் சொல்லியிருப்பேன். ஒரு 100 கிலோ ஸ்டோன் வந்து இருக்குது, அந்த ஸ்டோனை ஒரு 100 மீட்டர் கொண்டு போனோன்னா 100 கிலோ நம்மளால் பேலன்ஸ் பண்ணுறது நம்ம சிரமம். ஓகே சார், இந்த ப்ராப்ளத்துக்காக நம்ம என்ன பண்ணுறோம், அந்த 100 கிலோ வந்து நான் பிரிக்கிறேன். எத்தனை கிலோவாக பிரிக்கிறேன், ஒரு 20 கிலோவாக நான் பிரிக்கிறேன். 5 பார்ட்டாக பிரித்து நான் ஒவ்வொரு ஸ்டோனாக நான் கொண்டு போகும்போது ஈஸியாக அந்த 100 மீட்டரை ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளாரே நம்மளால் கொண்டு போய் சேர்க்க முடியும். ப்ரோக்ராமுக்குள்ளாரே அதே மாதிரி தான். ப்ரோக்ராமுக்குள்ளார நிறைய மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்குது, இல்லை மல்டிபிள் டாஸ்க் வந்து இருக்குது. இந்த இடத்துல டாஸ்க்குன்னு சொல்கிறீங்க சார், டாஸ்க்னா என்ன சார், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டாஸ்க்கு சார் அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா, நம்ம காமனாக யூஸ் பண்ணுறது ஃபேஸ்புக்கு. இப்போ ஃபேஸ்புக்கை பற்றி தெரியும், நமக்கு ஆர்குட்டை பற்றி தெரியும், என் வாட்ஸ்அப்பை பற்றி தெரியும், இன்ஸ்டாகிராமு, டெலகிராம், இது மாதிரி நிறைய இருக்குது சோசியல் மீடியா. இப்போ நம்ம வாட்ஸ்அப்பை எடுத்துக்க, வாட்ஸ்அப்பு என்னுடைய மொபைல் ஃபோன் டிவைஸ்லேருந்து என்னுடைய ஃப்ரெண்டோடைய மொபைல் ஃபோன் டிவைஸுக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா என்னுடைய ஃபோனில் தான் அவனுடைய ஃபோனுக்கு வந்து போகுது. த நேம் இஸ் கால்ட் த டாஸ்க்கு. ஒரு வாய்ஸ் மெசேஜ் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், என்னுடைய ஃபோன்லேருந்து வேற ஒரு கேண்டிடேட்டுக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் போகுது. த நேம் இஸ் கால்ட் த ஒன் ஆஃப் த டாஸ்க்கு. அதே மாதிரி ஒரு ஆடியோ சென்ட் பண்ணுறேன், ஒரு வீடியோ சென்ட் பண்ணுறேன், ஒரு பிக்சரை சென்ட் பண்ணுறேன், ஒரு கிராஃபிக்ஸை சென்ட் பண்ணுறேன், ஒரு அனிமேஷனை சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா இது எல்லாமே ஒரு டாஸ்க்கு. அப்போ ஒரு என்டையர் ப்ரோக்ராமில் இப்போ வாட்ஸ்அப்ன்றது என்டையர் ப்ரோக்ராமாக, ஆடியோ கால்ன்றது ஒரு டாஸ்க்கு, வீடியோ கால்ன்றது ஒரு டாஸ்க்கு, அதே மாதிரி டெக்ஸ்ட் மெசேஜ்ன்றது ஒரு டாஸ்க்கு. இது எல்லாமே தனித்தனி இண்டிவிஜுவல் டாஸ்க்கு. அப்போ ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னா நிறைய டாஸ்க் இருக்கும். அந்த டாஸ்க்கை எல்லாமே அட்டன் டைமில் போட்டு கொலாபரேட் பண்ணுறதுக்கு பதிலாக தனித்தனியாக இண்டிவிஜுவலாக செப்பரேட்டாக பிரித்து அதை ஒன் பை ஒன்னாக தனித்தனியாக பிரித்து ரன் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராமை ஈஸியாக நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ ப்ரோக்ராமுக்குள்ளார நிறைய லைன் கோடிங் வந்து இருக்குது. அந்த கோடிங் லைனை வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக தனித்தனி செப்பரேட் பார்ட்டாக பிரிக்கிறதுக்கு தான் என்ன சார் பேர் அப்படின்னா, பிரித்து அதை ரன் பண்ணுறதுக்கு தான் என்ன சார் பேருனா ஃபங்க்ஷன் அப்படின்னு பேர். இதை தான் ஃபர்ஸ்ட் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன் ஹெல்ப் டு த டிவைட் அண்ட் ப்ரோக்ராம் இன் டு த மாடியூல். சின்ன குட்டியாக பார்ட்டை பிரித்து அதை வந்து ரன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இம்ப்ளிமெண்டேஷன் கோடு ரீயூஸ். நான் முன்னாடியே சொன்னேன், அதாவது ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணோம்னா என்ன பண்ணலாம், யூசர் டிஃபரெண்ட் ஃபங்க்ஷன் அதே மாதிரி தான். யூசர் டிஃபரெண்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணலாம், ஒரு டைம் ஒரு கோடிங்கை நம்ம டிசைன் பண்ணிட்டோம்னா அதை திருப்பி எனக்கு ரன் ஆகுனா அந்த கோடிங்கை நான் மறுபடியும் எழுதணுமானா எழுத தேவையில்லை. ஜஸ்ட் ஃபங்க்ஷன் கால் பண்ணாவே போதும், அது ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்காக எத்தனை டைம் தேவை இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் ரீயூஸ் வந்து இந்த யூசர் டிஃபரெண்ட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதுக்கடுத்து ஃபங்க்ஷன் allow the change in the functionality easily different program that can work on the different function. சார் ஈஸியாக நம்ம ப்ரோக்ராமுக்கான ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட். அதுக்கடுத்து காலிங் ஃபங்க்ஷன் அப்படின்ற டைட்டில் கீழே ஒரு சில கண்டென்ட் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கண்டென்ட் அப்படின்னா பார்ப்பா, இது ஒரு ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமில் பாரு,
ஃபங்க்ஷன் நேம் எப்படி இருக்குது, அது எப்படி ரன் ஆகுது அப்படின்றது தான் மேலே கொடுத்துருப்பாங்க. ஆல்டர்னேட்டிவான ஒரு ப்ரோக்ராமு. இதில் பார்ப்பா. ஃபஸ்ட்டு பாரு, இந்த இடத்துல டிஇஎஃப் பண்ணுறது என்னது, டக்குன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். சார் இந்த இடத்துல யூசர் டிஃபைனர் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது கீவேர்டு தான் வந்து பார்த்தோன்னா டிஇஎஃப், ரைட். அதுக்கடுத்து ஹலோன்றது என்னது சார், ஹலோ அப்படி இஸ் ஒன் ஆஃப் த யூசர் டிஃபைனட் ஃபங்க்ஷன் நேம் சார். ஃபங்க்ஷன் நேம் சார், இது ஃபங்க்ஷனுக்கான நேமு. ஓகே சார். அதுக்கடுத்து நான் பிரிண்ட்டுக்குள்ளார ஹலோ பைத்தான் இருக்குது, இங்கே ரிட்டன். இதில் ரெண்டு டைப்பான ஃபங்க்ஷன் இருக்குது. என்னென்ன ஃபங்க்ஷன்னா கால்டு அண்டு காலிங் அப்படின்னு ரெண்டு இருக்குது. கால்டுனா என்ன சார், காலிங்னா என்ன சார்னா எந்த இடத்துல ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோமோ இதுக்கு பேர் வந்து கால், அதர்வைஸ் வந்து காலிங்னு பேர். எந்த இடத்துல கால் ஆச்சோ அதுக்கு பேர் கால்டு அப்படின்னு பேர். அப்போ ஃபங்க்ஷன் வந்து பார்த்தோன்னா இந்த ஏரியாவில் வந்து இந்த ஏரியாவுக்கு வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணோம். கால்னா என்ன சார் அப்படின்னா, இப்போ ஆனரியாக நம்ம டெலிஃபோனில் வந்து நம்பரை பேஸ் பண்ணி கால் பண்ணுறோமா இல்லையா, அதே மாதிரி ஃபங்க்ஷனும் கால் ஆகும். கால் ஆகிறதுக்கு எதை டிபெண்ட் பண்ணி கால் ஆகுனா, இது டிபெண்ட் அப்பன் தான் ஃபங்க்ஷன் நேம் சார். அப்போ சார் காலிங்லேயும் கால்லையும் ஒரே மாதிரியான ஃபங்க்ஷன் நேம் இருந்தது அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக உனக்கு காலிங்லேருந்து கால்டுக்கு ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். இப்போ பாரு, இப்போ இங்கேயும் ஹலோ அப்படின்னு இருக்குது, இது நமக்கு முன்னாடியே தெரியும் கால். இங்கேருந்து ஃபங்க்ஷன் எங்கே சார் கால் ஆகுதுன்னா இந்த இடத்துக்கு வந்து கால் ஆகும். காலான அடுத்த செகண்ட் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். பிரிண்ட்டுக்குள்ளார நான் ஹலோ பைத்தான் அப்படின்னு இருக்குது. அப்போ ஃபஸ்ட் அவுட்புட் எனக்கு என்ன வந்திருக்கோ, ஹலோ பைத்தான் அப்படின்னு வந்திருக்கும். கீழே ரிட்டர்னை மட்டும் கொடுத்துருக்காங்க. ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, எதுவுமே இல்லை, எம்டி. அப்போ எம்டினா என்ன அவுட்புட் வந்திருக்குன்னா எனக்கு நன் அப்படின்னு வந்திருக்கும், ரைட். இப்போ பாருங்கள், இதுக்கான அவுட்புட் அப்படியே கீழே கொடுத்துருப்போம். நம்ம கீழே பார்க்கலாம். இங்கே பாரு, அவுட்புட்டை கொடுத்துருக்காம்பா. அவுட்புட்டில் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னா அவுட்புட்னு கொடுத்துட்டு ஹலோ பைத்தான் மேலே வந்து ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகுது. காலான அடுத்த செகண்டுக்குள்ளார பிரிண்ட்டுக்குள்ளார நான் ஹலோ பைத்தான் ஸ்ட்ரிங்கை வந்து கொடுத்துருக்கேன். அந்த ஸ்ட்ரிங் அப்படியே நமக்கு டிஸ்பிளே ஆகுது. அது கீழே நன் அப்படின்னு இருக்குது. ஏன்னா ரிட்டனுக்குள்ளார எதுவுமே இல்லை, அதனால் நன் அப்படின்னு நமக்கு பிரிண்ட் ஆகுது. அவ்வளோதான்பா. இப்போ ஒரு பார்ட்டு உனக்கு கிளாரிட்டியோட தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். ஃபங்க்ஷன்னா என்ன, அதில் எத்தனை டைப் இருக்குது, எதுக்காக ஃபங்க்ஷனை நம்ம ப்ரோக்ராமுக்குள்ளார யூஸ் பண்ணுறோம், அதில் யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷனை எப்படி நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும், ரைட். நெக்ஸ்ட்டு பாசிங் பெராமீட்டர் இந்த ஃபங்க்ஷன். பாசிங் பெராமீட்டர் ஃபங்க்ஷனுக்குள்ளார ஃபஸ்ட்டு பார்ட் நம்ம தெரியக்கூடியது என்ன சார் அப்படின்னா, சார் மோர் தென் ஒன் பெராமீட்டரோ ஆர்குமெண்ட்டோ நம்மளால் க்ரியேட் பண்ண முடியுமானா க்ரியேட் பண்ணலாம். க்ரியேட் பண்ணிக்கிட்டு அதை செப்பரேட் பண்ண யூஸ்டு ஃபார் த கமா சிம்பிள். The comma symbol are used to separate the parameter and argument சார். ஒரு ஆர்குமெண்ட்டையோ பெராமீட்டரையோ ஃபங்க்ஷனுக்குள்ளார செப்பரேட் பண்ணணும் அப்படின்னா கமா சிம்பிளை நம்ம யூஸ் பண்ணுறோம். எப்படி சார் இதை நம்ம செப்பரேட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் எழுதுகிறேன் பாருங்கள். உனக்கு புரிஞ்ச மாதிரி முன்னாடி மாதிரியே நான் எழுதுகிறேன். அதாவது டிஎஃப்ன்றது கீவேர்டு, ஹலோன்றது ஃபங்க்ஷனு, ஃபங்க்ஷனுக்கான நேமு. இப்போ நான் டேட்டா டைப் நமக்கு தேவையில்லை. எக்ஸு கமா ஏ கமா பி கமா சி. இப்போ நான் எத்தனை பெராமீட்டர் நான் கொடுத்துருக்கேன், பெராமீட்டர் எத்தனை நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா மொத்தம் 3 டிஃப்ரெண்ட் டைப்பான பெராமீட்டர் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஏபிசின்னு கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு பெராமீட்டரை நான் செப்பரேட் பண்ண என்ன சார் யூஸ் பண்ணுறேன்னா கமா சிம்பிளை யூஸ் பண்ணுறேன். இப்படி கொடுக்காம நான் ஏ கமா அதாவது ஏபிசின்னு மட்டும் ஸ்பேஸ் விட்டு கொடுத்துருக்கேன். இது கரெக்டாக அப்படின்னா இட் இஸ் இன்வாலிட் ஸ்டேட்மெண்ட் சார். இது தப்பான டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட். அப்போ உள்ளார பெராமீட்டரையோ ஆர்குமெண்ட்டையோ செப்பரேட் பண்ண என்ன சார் யூஸ் பண்ணணும்னா டு யூஸ் ஃபார் த கமா சிம்பிள். ஓகே சார். இதைத்தான் இந்த மேலே இருக்கக்கூடிய நமக்கு சின்டெக்ஸில் கொடுத்துருக்காங்க. டிஎஃப்ன்றது கீவேர்டு, ஃபங்க்ஷனுக்கான நேம் வந்துருக்கணும், பெராமீட்டர் செப்பரேட் பை த கமா. பெராமீட்டர் வந்து வந்திருக்கலாம், அதை செப்பரேட் பண்ண நம்ம கமா சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுறோம், ரைட். அதை கீழே பாருங்கள். Let me use the parameter while defining the function. The parameter that place in the parenthesis will be used in the function itself. You can pass all the shorted data the function. Here example the function definition that helps to the pass up into the function. அதை கீழே பார்ப்பா. ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று கொடுத்துருக்காங்க. பாஸ் த பெராமீட்டர் இன்டு த ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு கீழே ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமாக கொடுத்துட்டு அந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராம் தான். இப்போ பாரு, நான் சொல்கிறேன் பாரு, முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே 2 வேரியபிளை யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன வேரியபிள், இந்த இடத்துல டபிள்யூன்ற வேரியபிள், ஹச்ன்ற வேரியபிள். டபிள்யூக்கு வேல்யூஸ் என்ன 3, ஹச்சுக்கு வேல்யூஸ் என்ன 5. இந்த இடத்துல இதுக்கு பாரு, இது ஒன் ஆஃப் த யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் நமக்கு தெரியும். டிஎஃப்ன்றது கீவேர்டு, ஏரியான்றது ஃபங்க்ஷனுக்கான நேமு, டபிள்யூஹெச்ன்றது என்னது ஒன் ஆஃப் த ஆர்குமெண்ட் அப்படின்னு பேர், சாரி பெராமீட்டர் அப்படின்னு பேர். ஓகே சார். இப்போ பாருங்கள், பிரிண்ட்டுக்குள்ளார ஏரியான்னு இருக்குது, இது ஃபங்க்ஷன் நேமு. இது காலிங்கா கால்டா, இது காலிங்கு. காலிங்லேருந்து ஃபங்க்ஷன் எங்கே சார் கால் ஆகுனா கால்டுக்கு வந்து கால் ஆகும். காலான அடுத்த செகண்டு இங்கே WH அப்படின்ற 2 பெராமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 3ன்ற வேல்யூஸ் டபிள்யூக்கோ 5ன்ற வேல்யூஸ் வந்து ஹச்சுக்கும் போய் ஸ்டோர் ஆகும். 3ன்ற வேல்யூஸ் டபிள்யூக்கோ ஹச்ன்ற வேல்யூஸ் 5க்கும் ஸ்டோர் ஆகும். அப்போ W = 3, H = 5 அப்படின்னு ஸ்டோர் ஆகும்.
ஓகே சார். இப்போ ரிட்டன் WH அப்படின்னு இருக்குது. இதில் எதுக்காக மேஜர் கான்செப்ட் என்ன சார்னா, இப்போ இங்கே 2 பெராமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 2 பெராமீட்டர்லையும் செப்பரேட் பண்ண என்ன சிம்பிள் சார் யூஸ் பண்ணுறாங்கன்னா கமா சிம்பிள். இதை தான் முன்னாடி நம்ம எக்ஸாம்பிளாக போட்டிருந்தோம். அவங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ரைட். இப்போ WH, Wக்கு வேல்யூஸ் என்ன 3, Hக்கு வேல்யூஸ் என்ன 5. அப்போ 3 × Hக்கான வேல்யூஸ் என்ன, அதாவது 3 × 5க்கான வேல்யூஸ் என்னன்னா 15. அது ரிட்டன் நமக்கு என்ன சார் ரிட்டன் பண்ணணும் அப்படின்னா அவுட்புட் வந்து 15 அப்படின்னு வந்துருக்கும்பா. தட்ஸ் ஆல். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இதுதான் யூசர் டிஃபரண்ட் ஃபங்க்ஷனில் மோர் தென் ஒன் வேரியபிளை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகேப்பா. இதோட இன்றைக்கி கிளாஸ் வந்து ஓவர். ரைட். நாளைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னப்பா அப்படின்னா யூசர் டிஃபரண்ட் ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் ஆர்குமெண்ட் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போன டைம் B4ல் 11 பேர் ரிப்ளை பண்ணியிருக்கேன். ரிமைனிங் இருக்கக்கூடிய கேண்டிடேட் காணோம். அதே மாதிரி B1ம் G3 ஓகேப்பா. என்ன ஒரு சில கேண்டிடேட் இல்லை, மெக்கனே அந்த பொண்ணு பேர் என்ன ஸ்ரீமகா தவிர்த்து மற்ற எல்லாருமே ரிப்ளை பண்ணியிருக்கேன். வெரி குட். பரவாயில்ல. கிளாஸை வந்து கவனி. உனக்கு நாளை மறுநாள் வந்து உனக்கு டெஸ்ட் இருக்குமா, நான் எந்தெந்த டெஸ்ட்டு நான் எப்படி நீ அட்டன் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை நான் ஃபுல்லாக புக்கில் மார்க் பண்ணி நெக்ஸ்ட் கிளாஸ், அதாவது இன்றைக்கி அப்படி இல்லை நாளைக்குள்ளார நான் சொல்லிடுறேன். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி இதுக்கப்புறம் ரெகுலராக டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட்டை நான் சொல்கிறேன், எழுதிக்கோ. B4 கேண்டிடேட்டுக்கு அன்னைக்கு ஒரு 10 பேத்துக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன். மறுபடியும் இன்றைக்கி கண்டிப்பாக ஃபோன் பண்ணுவோம்பா. அதனால் மேக்ஸிமம் ரிப்ளை பண்ணக்கூடிய கண்டென்ட் வந்து கேண்டிடேட் வந்து நீ பெண்டிங் விட்டுறாத. உனக்கு கிளாஸ் வந்து ஸ்லாக்னஸ் இல்லாமல் போயிட்டே இருக்கும். ரிமைனிங் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கு இன்றைக்கி ஈவினிங்குள்ளார நான் ஃபோன் பண்ணுறேன்பா. இல்லை உனக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னா எல்லா கண்டென்ட்டும் எழுதி அனுப்பி நான் ஃபோன் பண்ணல பேரண்ட்ஸுக்கு. ஓகேவா? தேங்க்யூ நன்றால்.